பிரியமானவர்களே, வாழ்வின் வெளிச்சம் வேத வசனத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளுக்குரிய வேத வசனம் 85ஆம் சங்கீதம் 9வது வசனத்தின் பின்பகுதியில் பார்க்கிறோம். அவருடைய இரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, அவருடைய மீட்பு, அதாவது இரட்சிப்பு அவருக்கு பயந்திருக்கிற பிள்ளைகளுக்கு சமீபமாக இருக்கிறதுன்னு சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பு சமீபமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, அவருக்கு பயந்து நாம் நடக்கும் பொழுது மீட்பு அது நமக்கு சமீபமாக இருக்கிறது. இன்றைக்கும் அநேகருடைய வாழ்வில் நாம் பார்க்கிறோம், தேவனுக்கு பயப்படுகிற ஒரு பயமில்லாத ஒரு துணிகரமான ஒரு வாழ்க்கை வாழுகிற ஒரு நிலையை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம் தேவனுக்கு அஞ்சி வாழும் பொழுது அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறார், நமக்கு அருகில் இருக்கிறார், நமக்கு துணையாக இருக்கிறார், நமக்கு அருகிலே இருந்து நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். தேவனுக்கு பயப்படுகிற ஒரு பயமில்லாத துணிகரமான ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது தேவனுக்கும் நமக்கும் இடையில் ஒரு பெரிய விரிசல் உண்டாகும். ஆனால் தேவனுக்கு பயந்து நடக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், நமக்கு உதவி செய்கிறார், நம்மை தூக்கி எடுக்கிறார். இன்றைக்கும் தேவனுக்கு பயந்து நடக்கிற உங்களுக்கு ரட்சிப்பு மீட்பு சமீபமாக இருக்கிறது. நாம் ஜெபிப்போம். நன்றி தகப்பனே, வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிற ஐயா, உமக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கு ஐயா அப்படி ரட்சிப்பு சமீபமாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம் ஐயா. உமக்கு பயப்படுகிற அந்த பயத்தை ஒவ்வொருடைய இருதயத்துக்களும் கர்த்தர் வைத்து நடத்துங்க. இந்த நாளிலும் கூட தகப்பனே, உம்மை நோக்கி பார்க்கிறேன், வல்லமையுள்ள கரை இறங்கட்டும். எதிர்பார்த்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. என்ன காரியங்களுக்காக நோக்கி பார்க்கிறார்கள் அதில் தெய்வ வல்லமை இறங்கணும். இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்து முடிய பிள்ளைகளை ஆசீர்வதித்து மகிழ பண்ணும். அப்படி செய்கிற அன்பு காரணங்களுமை துடிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.